வணக்கம் நண்பர்களே. 60 வயதில் நம்ம எதை சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பலரும் என்ன நினைக்கிறாங்க, வயசாயிடுச்சு, இந்த டைமில் போய் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்மளால் செய்ய முடியுமா, நம்மளால் வெளியில் போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் சரியான எளிமையான ஒரு 4 எக்ஸசைஸ் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம். அந்த எக்ஸசைஸை பண்ணால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது இதனால் உங்களுடைய கால் வேதனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சும், உங்களுக்கு நடக்கிறது சுலபமாக இருக்கும், மூட்டு வலிகள் குறைய ஆரம்பிச்சும், உங்களுடைய ஞாபக சக்திகள் கூட ஆரம்பிக்கும். அடுத்து உங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்துமே ஈஸியாக செரிமானம் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து உங்களுடைய மன அழுத்தம், அந்த கவலைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இரத்த ஓட்டம் சீராக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவில் 60 வயசில் செய்யக்கூடிய பெஸ்ட்டான 4 உங்களுக்கு ரொம்ப சேஃபான எஃபெக்டிவான 4 எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அந்த 4 எக்ஸசைஸை எப்படி செய்யணும், இது செய்கிறனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது, இது எவ்வளோ நேரம் செய்யணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். முதல்ல 60 வயசுக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் கண்டிப்பாக வார்ம் அப் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வார்ம் அப் எப்படி செய்யலாம்லாம் இந்த இமேஜில் தெரியுதுல்ல, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்களை நீங்கள் மூடி ஆழமாக சுவாசம் எடுத்துக்கிறங்க. நல்லா மூச்சை அப்படி உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் அப்படி விடுங்க. இதை நீங்கள் 5 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் தோள்பட்டை இருக்குல்ல, உங்களுடைய இந்த தோள்பட்டைகளை அப்படியே சுழற்சி பண்ணுங்க. இப்படி திரும்புங்க. தோள்பட்டை ரொட்டேட் ஆகிற மாதிரி இந்த இமேஜில் தெரியுதுல, அந்த மாதிரி பண்ணுங்க. இதை ஒரு 10 முறை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கழுத்து இருக்குல்ல, இந்த கழுத்தை மெதுவாக அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. அதை ஒரு 5 நிமிஷம் 5 முறை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய கை கால்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணுங்க. கை கால்களை ஒரு 10 செகண்ட் ஷேக் பண்ணுங்க. இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்களுடைய மசில்ஸ் அதை எல்லாமே வார்ம் ஆகும். உங்களுக்கு சடனாக வரக்கூடிய அந்த பெயினோடைய அபாயம் குறைய ஆரம்பிக்கும். இரத்த ஓட்டம் உங்களுக்கு ஆக்டிவாக சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிற அந்த 4 எக்ஸசைஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். அதில் முதலாவதாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு வாக்கிங் தான் நம்மளுடைய சீனியர்ஸ்க்கு நம்பர் 1 பெஸ்ட்டு எக்ஸசைஸ். ஆனால் வெளியில் போய் நடக்க முடியலை, என்னால் வெளியில் போய் நடக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா, அவங்க வீட்டிலையே மார்ச்சிங் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்யலாம் தாராளமாக. என்னால் வெளியில் போய் வாக்கிங் போக முடியலை அப்படின்னா இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. இல்லை என்னால் வாக்கிங் பண்ண எனக்கு டைம் இருக்குது, என்னால் போக முடியும் அப்படின்னா வெளியில் போயிட்டு வாக்கிங் பண்ணுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் நேராக நிமிர்ந்து நிற்கணும். ஒரு காலை 45 டிகிரி உயரத்துக்கு உயர்த்திட்டு மெதுவாக கீழே காலை வைங்க. மற்ற காலை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு காலை மேலே தூக்கும்போது ஒரு கால் தரையில் இருக்கணும். இந்த படத்தில் தெரியுதுல, இந்த பொண்ணு செய்கிறாங்கல்ல, ஒரு கால் மேலே தூக்கிட்டு ஒரு கால் தரையில். இதுதான் நின்றுட்டு நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய எளிமையான எக்ஸசைஸ். இதை நீங்கள் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸை நீங்கள் 3 to 5 மினிட்ஸ் உங்களால் முடிஞ்சால் ஃபஸ்ட்டு இனிஷியலில் கம்மியான டைம் எடுத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் ஆக ஆக டைம் கூட்டிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு டே ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ், அந்த மாதிரி செய்ய ஆரம்பிங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குன்னா, உங்களுடைய அந்த முட்டுக்கால் வலி அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஹார்ட்டுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாயிரும். ஸோ உங்களுடைய பெல்லி பேட், அதாவது தொப்பை எல்லாம் இருக்குல்ல, அந்த தொப்பை எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சுகர் லெவல், முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அவங்களுடைய சுகர் லெவல் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஒரு சூப்பரான எளிமையான வீட்டிலே நின்றுட்டே செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ்.
அடுத்து 2வது எக்ஸசைஸ் என்னென்னா, சேரில் உட்காந்து எந்திரிச்சு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய கால்களுக்கு நல்ல பலனையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி உங்கள் உடல் முழுக்க நல்ல பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் உதவி பண்ணும். உங்களுடைய அந்த மூட்டு வலி இது 3யுமே சரி பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு அற்புதமான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 60 வயசுக்கு மேலே நடக்கும்போதே ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஸோ அதில் உடலில் பேலன்ஸ் இல்லாதனால தான் அந்த தடுமாற்றம் இருக்கும். ஸோ உங்கள் உடல் முழுக்க நல்ல பேலன்ஸை ஏற்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ் தான் இந்த சேரில் உட்காந்து எந்திரிச்சு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இது எப்படி செய்யலாம்னா, சேரில் ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்துருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து நின்றுட்டு நல்ல சேராக எடுத்துக்கிறங்க. உடஞ்சி போன சேரு இல்லை லைட்டாக இருக்க சேரில் உட்காந்திங்கன்னா விழுந்துடும். அந்த மாதிரியான சேர் எடுக்காதீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற சேரை எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. கூன் போட்டு உட்காராதீங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு அழகாக எந்திரிங்க. ஓகேங்களா? எந்திரிங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு செய்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டைம் செய்யும் பொழுது சேரை கையில் பிடிச்சிக்கிட்டு எந்திரிங்க. பிடிச்சிக்கிட்டே உட்காருங்க. ஆனால் அது செய்ய உங்களுக்கு வந்துரும்ல. வந்ததுக்கப்புறம் கையை பிடிக்காமல் எந்திரிச்சு நிற்கணும். சேரை பிடிக்கக்கூடாது. நீங்களாகவே உங்களுடைய கை உதவி இல்லாமல் நீங்களாகவே மெதுவாக எந்திரிச்சு நிற்கணும். மெதுவாக எந்திரிச்சு உட்காரணும். இந்த மாதிரி நீங்கள் 10லேருந்து 12 முறை கண்டிப்பாக நீங்கள் டெய்லி செய்யணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு சூப்பரான நன்மைகள் கிடைக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கால் வலி எனக்கு ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. அப்படி செய்யணும்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட சின்னதாக அட்வைஸ் வாங்கிக்கிறேங்க. ஏன்னா கால் வலி ரொம்ப சிவியராக இருக்கும்போது முட்டியை மடக்கி உட்காருறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குதுன்னா, நீங்கள் நடக்கிறதுல உங்களுக்கு அந்த நடக்கிற சிரமம் எல்லாமே உங்களுக்கு போயிடும். ஸோ நடக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த தொடைகளில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே சூப்பராக ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் நரம்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிரும். அதில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அது எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் நடக்கும்போது ஒரு தடுமாற்றம் ஏற்படுது அப்படின்னா அது எல்லாமே சரியாயிடும். அடுத்து 3வதாக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா, வால் புஷ்அப். இது வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். இது உங்களுடைய அப்பர் பாடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணும் இந்த எக்ஸசைஸு. இது ரொம்ப சேஃபானது, ரொம்ப சிம்பிளானது செய்யக்கிறதுக்கு. இந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னா, வாலுக்கு 2 ஃபீட் தூரமாக ஃபஸ்ட்டு நீங்கள் நில்லுங்க. நின்றுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய 2 கைகளையுமே வாலில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் மெதுவாக உங்களுடைய பாடியை ஃபார்வர்ட் லேர்ன் செய்து மீண்டும் புஷ்பேக் பண்ணுங்க. இதை 10லேருந்து 15 டைம் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த இமேஜில் இந்த படத்தில் தெரியுதுல, இந்த பொண்ணு செய்கிற மாதிரி பண்ணுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்களுடைய தோள்பட்டை அந்த வலி எல்லாமே குறையும். உங்களுடைய ஜஸ்ட் பெயின் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய சுவாசம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆயிரும். அடுத்து 4வது பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா, மூச்சு பயிற்சி தாங்க. இது 60 வயசில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸுங்க. இது எதுக்குன்னா, உங்களுடைய லங்ஸ் ஹெல்த்துக்கு, உங்களுடைய மன அழுத்தத்தையும் உங்களுடைய மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் தினமும் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இது மூச்சு நல்லா உள்ளே இழுத்து ஒரு 4 செகண்ட் மூச்சை உள்ளே தம் கட்டி வைங்க. ஃபஸ்ட்டு 4 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியாது. 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு பண்ணும்போது. அதுக்கப்புறம் 2 செகண்ட், அதுக்கப்புறம் 3 செகண்ட், இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 1 செகண்ட் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அப்படியே வெளியில் விடுங்க. அப்படி இழுத்துட்டு அப்படியே வெளியில் விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் டெய்லியும் இந்த மூச்சு பயிற்சியை பண்ணுங்கள். உங்களுடைய மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆயிரும். உங்களுடைய அந்த கவலைகள், மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சிரும். உங்களுடைய 60 வயசுலேயும் உங்களுடைய முகங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக
உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் இருந்தால் அந்த ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து உங்களுடைய தூக்கமின்மை அது எல்லாமே சூப்பராக குறைஞ்சு நல்லா தூக்கம் வரும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது நீங்கள் தூக்கம் வரல அப்படின்னா சொல்லவே முடியாது. இந்த எக்ஸசைஸை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுடைய மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். உங்களுடைய லங்ஸ் வந்து நல்லா சுத்தமாகும். உங்களுக்கு தூக்கமும் சூப்பராக வர ஆரம்பிக்கும். அடுத்து எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வந்து சுடு தண்ணி வந்து வெது வெதுன்னு குடிங்க. அப்போ தான் உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து சேஃப்டி டிப்ஸுங்க. நீங்கள் எக்ஸசைஸ் உங்களால் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு திடீர்னு பெயின் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல எக்ஸசைஸை வந்து நிறுத்திடுங்க. அதே மாதிரி வேகமாக செய்யக்கூடாது. அதே மாதிரி காலில் எப்பொழுதுமே வந்து செப்பல் போட்டுக்கிறேங்க. அடுத்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் செஞ்சுட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. தினமும் 10 நிமிஷத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே. நண்பர்களே, 60 வயதுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையோட கோல்டன் ஏஜ். நம்ம உடல் நலத்தை நம்ம காக்கிறதுக்கு இப்படி டெய்லியும் நம்ம எளிமையான சின்ன சின்ன எக்ஸசைஸை தினமும் ஒரு 10 நிமிஷம் நம்ம செஞ்சாவே போதும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து கூட செய்யும். நம்ம 100 வயது வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.